ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ் டிசிசிஎஃப்டி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு மதராசி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஏஆர் முருகதாஸ். இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திக் நடிச்சிருக்காப்புல, ருக்மணி வசன் நடிச்சிருக்காங்க, நம்ம வில்லன் வித்யூ ஜமால் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அப்புறம் பிஜு மேனன், விக்ராந்த், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சம்மந்தப்பட்ட ஒரு கும்பல் வந்து சென்னைக்குள்ள நுழையிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு விஜய் மேனன் வந்து ஒரு ஒரு ஏஜென்ட் மாதிரி இருக்காப்புல. ஸோ அவருக்கு வந்து ஒரு உடம்புல வந்து நிறைய குண்டடிலாம் பட்டுருது. ஸோ அதனால் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் சிவகார்த்திகேயன் வந்து லவ் ஃபெயிலியர்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பாப்புல. ஸோ அப்போ வந்து பிஜு மேனன் வந்து நான் ஒரு மிஷின் வந்து நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்பாப்புல. அப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து நான் லவ் ஃபெயிலியர்ல இருக்கேன் சார். அதனால நான் சாகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்கு என்ன சாகணும் தானே? சரி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நீ 2 நாள்ல செத்துரு அப்படின்னு சொல்லிடுறாப்புல. ஸோ அவரும் சரி ஓகேங்க சார். நீங்க என்ன ஹெல்ப்ன்னு சொல்லுங்க. நான் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாப்புல. இதுக்கப்புறம் அவரு ஹெல்ப் பண்ற விஷயத்துல என்ன நடந்துச்சு தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. படத்தோட கதையை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட சினிமோட்டோகிராஃபி இஸ் ஆசம். அதாவது இந்த படத்துக்கு சுதீப் மேனன் அவங்க வந்து இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காப்புல. சுதீப் மேனன் நல்லாவே பண்ணியிருக்காப்புல. அவரோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப பார்க்கறதுக்கு ரியலாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த சினிமோட்டோகிராஃபி எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களும் அட்வென்ச்சர் வைஸாகவும் போச்சுன்னு சொல்லலாம். படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் மெட்டீரியலில் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேசியான ஸ்க்ரீன் பிளே வைஸாக இந்த செகண்ட் ஹாஃப் போகுது. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் எதனால இப்படி பண்ணுறாப்புல, ஒரு ஃப்ரிட்ஜ் மேலலாம் ஏறி அவர் குதிக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணுவாப்புல. கேட்டா ரீசன் வந்து எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாரி சொல்றது உண்மையா, பொய்யா அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே தோணும். என்ன இவரு உண்மையாவே இவருக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனையா? இல்ல இவரு ஏதாவது ரியாக்ட் பண்ணிக்கிறாப்லயா? இல்ல உண்மையாவே இவருக்கு லவ் ஃபெயிலியரா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு உண்மையாவே லவ் ஃபெயிலியர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க லவ் ஃபெயிலியர்ல என்னாச்சு? இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால இந்த மாரி லவ் ஃபெயிலியர் ஆச்சு? அது மாரி சொல்லி அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த மாரி போயிட்டே இருக்கும். ஆ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலி ஏஆர் முருகதாஸோட இது கம்ப்ளீட்டான ஒரு கம்பேக் மூவியா நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துல ஏதாவது லாஜிக் மிஸ்டேக் ஏதாவது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. ஆனா ரொம்ப ஓவராலா லாஜிக் மிஸ்டேக் அது மாரிலாம் இல்ல. ஒரு 2 இடத்துல அது மாரி இருக்கு. அதாவது அ சிவகார்த்திகேயன் வந்து ஹெல்ப் பண்றாப்புல. ஆனா அவர்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே சுட மாட்டாங்க. அவர் வந்தோனே சுடலாம். ஆனா அது வந்து நெறைய லாஜிக் இருக்கறனால அந்த விஷயங்கள் நெறைய கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, அமரன் கருத்து எஸ்கேவோட இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மதராசி படத்திலே ஒரு ஒரு மேசிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்துல நல்லாவே பண்ணியிருக்காப்புல. அதாவது இந்த படத்துல அவருக்கு ஒரு ஒரு எப்படி சொல்லணும்னா, இப்ப நீங்க கஜினி படத்துல வந்து ஷார்ட் டெர்ம் மெமரி லாஸ்ன்னு ஒரு ஒரு மெத்தட் கொண்டு வந்திருப்பாப்புல ஏஆர் முருகதாஸ். இந்த படத்துல வந்து அவர் ஒரு டேப்லெட் எடுத்துட்டு இருப்பாப்புல. அந்த டேப்லெட் அவரால அத விட்டுட்டோம்னா, அவரோட மைண்ட் எந்த அளவுக்கு ஆகும். அதாவது அனிமல் திரும்ப வெளியில வந்துருவாப்புல. அந்த மாரி அந்த ஒரு மெத்தட் வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஓகே மாரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் நீங்க எடுத்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேவா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மதராசி படத்துல அந்த லவ் போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ, இப்ப நீங்க கஜினி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு சீன் ஃப்ளாஷ்பேக் காமிச்சுட்டு பிரசன்ட்ல காமிப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் காமிச்சுட்டு பிரசன்ட்ல காமிப்பாங்க. ஒவ்வொரு இது இப்போ போலீஸ் அந்த க க கஜினியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீசர் வந்து சூர்யா எழுதின டைரி வந்து அவர் படிப்பாப்புல. படிச்சதுக்கப்புறம் அங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் இதாகும். அதுக்கப்புறம் அவர் லவ் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவரு டைரி மூடுற மாரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குது. அத ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் பெட்டராவே இருந்திருக்கும்னு சொல்லலாம். படத்துல நடிச்சிருக்க விடு ஜமால் அப்பா! ஆள் பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காப்புல. அதே மாரி எல்லா ஸ்டண்ட் சீக்வென்ஸும் பிச்சு உதர்றாப்புல. அசால்ட்டா உதறிட்டே இருக்காப்புல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா, லாரியில வந்து அப்படியே கார் அடிச்சு உதைச்சுட்டு எல்லாம் போயிட்டே இருக்கும். அங்க வந்து ஒரு கன் ஃபைட் சீக்வென்ஸ் நடக்கும். அப்ப வந்து வித்து ஜமால் வந்து ஜம்ப் பண்ணி அப்படியே வந்து அடிப்பாப்புல. அதெல்லாம் செமையா இருக்கும். நீங்க அத வந்து தியேட்டர்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். படத்துல வந்து நெறைய ஃபைட் சீக்வென்ஸ் வந்து சூப்பராவே இருந்துச்சு. ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாமே சூப்பராவே இருந்துச்சு. அதே மாரி முக்கியமா அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் அண்ட்
விஜய் ஜமால் இவங்க 2 பேரும் மோதுற அந்த ஃபேஸ் ஆஃப் ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செம சீனா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து கெவின் நெனைக்கிறேன். அவர் வந்து இந்த படத்துக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருக்காப்புல. அவரோட ஒர்க்ஸ வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல நடிச்சிருக்க பிஜு மேனன் அண்ட் விக்ராந்த் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் மேனன் அப்பாவா நடிச்சிருக்காப்புல. விக்ராந்த் வந்து அவரோட பையனா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட 2 பேத்தோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீசென்ட்டா தான் இருந்துச்சு. அதாவது தேவைக்கு கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்களோட 2 பேத்தோட கேரக்டர். இந்த படத்துல அனிருத்தோட பிஜிஎம்ஸ் எல்லாமே செமையா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டாக்டரோட சாயல் லைட்டா தெரிஞ்சுச்சு. ஸோ ரொம்ப அதிகமாலாம் தெரியல. லைட்டா தெரிஞ்சுச்சு. அந்த டாக்டரோட பிஜிஎம்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே அங்கங்க அந்த டாக்டரோட சாயல் அப்படி நல்லாவே தெரிஞ்சுச்சு. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அனிருத்தோட ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டாவே குடுத்துருக்காப்புல. அனிருத்தோட அந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பராவே இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படத்துல 2 சாங்ஸ் செமையா இருந்துச்சு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சலம்புலா சாங்கும், இன்னொரு என்னமோ தங்கப்பூவே சாங். அது வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ அனிருத் அவரோட ஒர்க்க ரொம்பவே கரெக்ட்டா பண்ணியிருக்காப்புல. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு டீசென்ட்டான ஒரு வாட்சபிளான மூவியா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்துல எஸ்கே சாருக்கும், ஏஆர் முருகதாஸ் சாருக்கும் ஒரு டிஃபரெண்ட் ஜானர்ல இந்த படத்த நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ ஏஆர் முருகதாஸ் இந்த படத்துக்கு வந்து ஒரு கம்பேக் மூவியா நம்ம சொல்லலாம். ஸோ எஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமரனுக்கு அடுத்தது ஒரு டிஃபரெண்ட்டான ஜானர். அதான் அவருக்கு ஃபர்ஸ்ட்டு டிஃபரெண்ட்டான ஒரு ஜானர்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல அப்படி தான் நடிச்சிருக்காப்புல. ஸோ நல்லாவே அவரோட ஒர்க் நல்லா பண்ணியிருக்காப்புல. கிளைமாக்ஸ் ஃபைட் சீக்வென்ஸ் தான் கலக்கிட்டாப்புல எஸ்கே. ஸோ இந்த படத்துல விட்டு ஜமாலும் அவரோட அந்த நடிப்பை நல்லாவே பண்ணியிருக்காப்புல. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கேவும் அது நல்லாவே அவருக்கு ஈக்குவலா அந்த ஸ்பேஸ் நல்லாவே குடுத்துருக்காப்புல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு ஜமால் அந்த அந்த தம்பிள்ஸ் எடுக்கிற மாரி ஒரு சீக்வென்ஸ் காமிச்சிருப்பாங்க. அப்பா! என்ன ஃபிட்னஸ மெயின்டெயின் பண்றாப்புல மனுஷன் சொல்லுங்க. ஏன்னா துப்பாக்கி படத்துல நம்ம பார்த்தோம். அந்த வில்லனிசம் வந்து ஒரு டீசென்ட்டான வில்லனிசம் எப்படி பண்ணுவாப்புல அப்படிங்கிறது வந்து அந்த துப்பாக்கி படத்துல ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாப்புல. கொஞ்சம் மாத்திருப்பாப்புல. அதுதான் ஒரு சூப்பரான விஷயம். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டோட்டலி அ அந்த வில்லனாவே மாறிட்டாப்புல. அ அவர் இந்த படத்துல அதே ஒரு டயலாக் வரும். அது என்ன துப்பாக்கி கையில எவன் வச்சிருக்கானோ, அவனுக்கு நான் தான் வில்லன்லாம் சொல்லி அந்த சீன் வரும்போது பார்த்தீங்கன்னா, தியேட்டர் கிளாப் சல்லுது. ஸோ அந்த அளவுக்கு படத்துல சம்பவம் பண்ணிட்டாப்புல விஜய் ஜமால். ஸோ இனிமே வரக்கூடிய தமிழ் படங்கள்ல அவர யூஸ் பண்ணா நல்லாயிருக்கும். பட் அவர் வந்து இப்போ ஹீரோவா நெறைய படம் பண்ணிட்டு இருக்காப்புல. இங்கிலீஷ் ஹாலிவுட் படத்துல வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ் அந்த படத்துல அவர் நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ இனிமே வரக்கூடிய தமிழ் சினிமாவுல இந்த மாரி ஒரு ஆக்டர வந்து வில்லனா ரொம்ப கரெக்ட்டா அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, படத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ படம் பார்க்கறக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும், அதிகமாவும் நான் சொல்றேன். ஸோ இதுதான் இந்த படத்துல ஒவ்வொரு விஷயங்கள் சூப்பராவே இருந்துச்சு. முருகதாஸ் சார் பின்னிட்டாப்புல. இந்த படத்துல நடிச்சிருக்க ருக்மணி வசந்த் அவங்களோட கேரக்டரும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது அவங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த விஷயம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முருகதாஸ் சாருக்கு ஒரு கம்பேக் மூவியா இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் டீசென்ட்டா போகும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரேசி ஸ்க்ரீன் பிளேவா போயிட்டே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டா அத கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம். மொத்தத்துல இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த படம் பர்சனலாவே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மாஸ் படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸோட இது கம்பேக் மூவியா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அதிகமா நம்புறேன். இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். உங்கள அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க் யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். இந்த மாரி மூவி ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.